வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்களே, அருள் பொங்கும் புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தில் அதிகமான நன்மைகளை கொள்ளையடிக்க வேண்டும் என்பதற்காக ஏராளமான விஷயங்களை அல்லாஹ்வும் அல்லாஹ்வின் தூதரும் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். ரமலான் மாதத்திற்கு ஏராளமான சிறப்புகள் இருந்தாலும் புனிதம் நிறைந்த அகிலத்திற்கு நேர்வழி காட்டியாக இறக்கி அருளப்பட்டிருக்கிற திருக்குர்ஆன் என்ற மகத்தான போதனை ரமலான் மாதத்தில்தான் இறைவனால் அருளப்பட்டிருக்கிறது. இது கூடுதல் சிறப்பாக ரமலான் மாதத்திற்கு இறைவன் வழங்கியிருக்கிறான். இந்த குர்ஆன் என்பது ஒவ்வொருவரும் வாசிக்கக்கூடிய, அதை படிக்கக்கூடிய ஒரு அற்புத வேதமாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு முஸ்லிம்களில் பெரும்பாலானோர் இந்த குர்ஆனை வாசிக்க தெரியாதவர்களாகவும் படிக்க தெரியாதவர்களாகவும் தங்களுடைய வாழ்க்கையில் இருந்து வருவதை பார்க்கிறோம். அந்த ஒரு மிக பெரும் குறையை நீக்குவதற்காகத்தான் குர்ஆனை எளிமையான முறையில் புரிந்து ஓதுவது எப்படி என்ற இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக 30 நாட்கள் நடத்தவிருக்கிறோம். பொதுவாகவே மக்களுடைய உள்ளங்களில் இருக்கிற ஒரு எண்ணம் என்னவென்று சொன்னால், குர்ஆன் என்பது ஓதுவதற்கு கடுமையான ஒரு வேதம், ரொம்ப சிரமமான வேதம். அதெல்லாம் மதரசாக்கள்ல போய் சின்ன வயசுலேருந்து அஜரத்திட்ட அடி வாங்கி மிதி வாங்கி திட்டு வாங்கி ஓதக்கூடிய ஒரு வேதமாக இருக்கிறது. வயசில் பெரியவங்களாக இருந்தா அல்லது மதரசா சின்ன வயசில் போக முடியாதவர்களாக இருந்தால், இப்பெல்லாம் நம்மளால குர்ஆனெல்லாம் ஓத முடியாது, அதெல்லாம் காலம் கடந்து போச்சு, வயசு போயிருச்சு அப்படின்னு அதிகமான மக்கள் நம்முடைய உள்ளங்களில் நினைத்து கொண்டிருக்கிறோம். உண்மையாகவே அகில உலக மொழிகளில் இறைவன் நமக்கு தந்திருக்கிற அரபி மொழி என்பது குர்ஆன் அரபி மொழியில் தான் இறக்கப்பட்டிருக்கிறது. இந்த அரபி மொழியை விட வாசிப்பதற்கு ஓதுவதற்கு எளிமையான மொழி, சவாலாக நெஞ்சு நிமிர்த்தி சொல்லுகிற அளவிற்கு மிகவும் எளிமையான மொழியாக இந்த குர்ஆனை இறைவன் தந்திருக்கிறான். இந்த குர்ஆனை 6 வயது சிறுவர் முதல் 90 வயது வயதான பாட்டி கிழவர்கள் வரை அனைவரும் ஓத முடியும். எனக்கு குர்ஆனை ஓத தெரியல, நான் குர்ஆனை சின்ன வயசுல படிக்கல அப்படின்னு தங்களுடைய வாழ்க்கையில் உள்ளங்களில் வைத்திருப்பவர்கள் கூட, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்கள் கூட, இதெல்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கு உள்ள நிகழ்ச்சி தான் அப்படின்னு நினைச்சிடாம, யாருக்கெல்லாம் குர்ஆன் ஓத தெரியலையோ, குர்ஆன் உங்களுக்கு வாசிக்க தெரியலையோ, அத்துணை மக்களுக்கும் லகுவான முறையில் குர்ஆனை கற்றுக் கொடுப்பதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். குர்ஆன் என்பது மிகவும் எளிமையான மொழிதான். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்து வந்தீர்கள் என்று சொன்னால் 30 நாட்களில் குர்ஆனை சுலபமான முறையில் சரளமாக ஓதுவதற்குண்டான ஒரு வாய்ப்பை நாம் பெற்றுக்கொள்ளலாம். இடையிடையே கூட நாம் சில முக்கியமான எளிமையான சில கருத்துக்களை உங்களிடத்திலே பதிய வைப்போம். அதை நீங்கள் ஒரு நோட்டில் ஒரு பேனாவை எடுத்துக்கொண்டு எழுதி கொண்டாலும் கூட அது உங்களுடைய உள்ளங்களில் பதிய வைக்கப்படும். தொடர்ச்சியாக இந்நிகழ்ச்சியை பார்த்து வருபவர்களுக்கு மிகவும் பயனளிக்கக்கூடியதாக இந்நிகழ்ச்சி இருக்கும். குர்ஆனை எளிமையா ஓதுறது எப்படி, குர்ஆனை சுலபமாக நாம் புரிந்து கொண்டு அதை சரளமாக வாசிப்பது எப்படி என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக, முதல் நாளாக இருப்பதால் இந்த குர்ஆன் ஓதுறதுனால நமக்கு என்னென்ன சிறப்புகள் எல்லாம் இருக்கிறது என்பதையும் நாம விளங்கிக்கணும். இன்றைக்கு இஸ்லாமிய சமூக மக்கள், பெரும்பாலான மக்கள் இந்த சிறப்புகளை விளங்காததன் காரணத்தினாலதான் நாம குர்ஆனை ஓதுவதற்கு தயங்குகிறோம் அல்லது குர்ஆன் ஓதுகிற விஷயத்தில் அலட்சியப்படுத்துகிறோம்.
குர்ஆன் ஓதுவதற்கு ஏராளமான சிறப்புகளை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 35வது அத்தியாயம் 29, 30வது வசனம். இறைவன் குர்ஆனை ஓதுபவர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு சிறப்பாக இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான். இன்னல்லதீன யத்லூன கிதாபல்லாஹ் வ அகாமுஸ்ஸலா, யார் அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதி தொழுகையை நிலைநாட்டி நாம் அவர்களுக்கு வழங்கியதிலிருந்து ரகசியமாகவும் வெளிப்படையாகவும் செலவிடுகிறார்களோ அவர்கள் அல்லாஹ்விடத்தில் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? யர்ஜூன திஜாரத்தன் லன் தபூரா, அவர்கள் அல்லாஹ்விடத்தில் நட்டமில்லாத ஒரு வியாபாரத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். குர்ஆனை ஓதுனா அல்லாஹ்விடத்துல நட்டமில்லாத ஒரு வியாபாரம் இருக்கிறது என்று இறைவன் ஆழமாக பதிய வைக்கிறான். குர்ஆனை ஓதுகிற ஒவ்வொருவரும் நம்முடைய உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டிய செய்தி, நாம் அல்லாஹ்விடத்துல ஒரு வியாபாரம் தொடர்பு ஏற்படுத்தி இருக்கிறோம், அந்த வியாபாரத்தில் எந்த விதமான நஷ்டமும் வராது அப்படின்றத நாம பதிய வைக்கணும். அடுத்து இறைவன் குறிப்பிடும் பொழுது லிவஃபியஹும் உஜூருஹும் வ யஸீதஹும் மின் ஃபضலிஹி, அவர்கள் அந்த செயல்கள் செய்த காரணத்தினால் அவர்களுக்குண்டான கூலியை இறைவன் முழுமையாக வழங்குவான், தன்னுடைய அருளிலிருந்து அவர்களுக்கு அதிகமாக்குவான் என்றும் இறைவன் குறிப்பிடுகிறான். குர்ஆனை ஓதி தொழுகை நிலைநாட்டி ஜகாத் கொடுத்து தர்மம் கொடுத்து அல்லாஹ் நமக்கு கொடுத்ததிலிருந்து ரகசியமா வெளிப்படையா நாம செலவிட்டா அல்லாஹ் நமக்கு அருள்மழை பொழிகிறான் என்று இறைவன் குறிப்பிடுகிறான். இந்த ஒரு விஷயத்தை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இறைவன் தன்னுடைய தூதர் வழியாக குர்ஆன் ஓதுவதற்குண்டான சிறப்புகளாக சில முக்கியமான விஷயங்களை சொல்லி தர்றாங்க. உங்களில் ஒருவர் அதிகாலையில் பள்ளிவாசலுக்கு சென்று 2 வசனத்தை குர்ஆனில் ஓதினால் 2 கொழுகொழுத்த ஒட்டகம் அவருக்கு கிடைப்பதை விட சிறந்தது. அதிகாலையில பள்ளிவாசலுக்கு சென்று 3 குர்ஆன் வசனத்தை ஓதுனா 3 சிவப்பு நிற ஒட்டகம் கிடைப்பதை விட சிறந்தது. அதிகாலையில பள்ளிவாசலுக்கு சென்று 4 குர்ஆன் வசனத்தை ஓதுனா 4 கொழுகொழுத்த ஒட்டகம் கிடைப்பதை விட சிறந்தது அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் பதிய வைக்கிறாங்க. விலை மதிப்பற்ற நல்ல பயங்கரமான உயர்தரமான அந்தஸ்தில் இருக்கிற சிவப்பு நிற ஒட்டகம் அல்லது கொழுகொழுத்த ஒட்டகம் உங்களுக்கு கிடைப்பதை விட இந்த 2 குர்ஆன் வசனம் சிறந்தது. 3 குர்ஆன் வசனம் ஓதுனா 3 ஒட்டகம் கிடைப்பதை விட சிறந்தது. 4 குர்ஆன் வசனம் ஓதுனா 4 ஒட்டகம் கிடைப்பதை விட சிறந்ததுன்னு அல்லாஹ்வுடைய தூதர் பதிய வைக்கிறாங்க. அப்ப குர்ஆனை நாம் சரிவர ஓதினால், சரளமா ஓதுனா அந்த அளவிற்கு நன்மை இருக்கிறது. அதே மாதிரி யாருடைய வீடுகளில் குர்ஆன் ஓதப்படுகிறதோ அந்த வீடுகளுக்குண்டான சிறப்புகளாக அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுறாங்க. அலைஹிமுஸ் ஸகீனா, அவங்களுடைய வீடுகளில் அல்லாஹ்வின் அமைதி இறங்கும். கஷியத்துஹுமுர் ரஹ்மா, அவர்களுடைய வீடுகளை அல்லாஹ்வின் அருள் சூழ்ந்து கொள்ளும். ஹஃபத்துஹுமுல் மலாயிகா, மலக்குமார்கள் அவர்களுடைய வீட்டை சுற்றி அமர்ந்து கொண்டிருப்பார்கள். வ ஸக்கரஹுமுல்லாஹு ஃபீமன் இன்தஹு, அந்த குர்ஆனை ஓதுகிறவர் அவரை புகழ்ந்து தன்னிடத்தில் இருக்கிற வானவர்களிடத்தில் அல்லாஹ் புகழ்ந்து பேசுவான். குர்ஆன் ஓதுனா அல்லாஹ்வுடைய அமைதி இறங்கும், அல்லாஹ்வுடைய அருள் இறங்கும், வானவர்கள் நம்மை சூழ்ந்து கொண்டு அமர்ந்து கொண்டிருப்பார்கள். கூடுதலாக அல்லாஹ் வானவர்களிடத்தில் அந்த குர்ஆன் ஓதுகிற அடியாரை பற்றி புகழ்ந்து பேசுகிறானாம். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சிறப்புகள் எல்லாம் குர்ஆனை ஓதுபவர்களுக்கு இருக்கிறது. இந்த சிறப்புகள் தெரியாம தான் இன்னைக்கு பல பேர் குர்ஆனை டச் பண்ணவே மாட்டேங்கிறோம், குர்ஆனை ஓத மறுக்கிறோம். அப்படியே அங்கங்க ரேக்ல குர்ஆன் இருந்த மாதிரி தான் இருக்குது. கூடுதலா எனக்கு தான் குர்ஆன் ஓத தெரியாத, பிறகு எப்படி இந்த சிறப்புகளை எல்லாம் நாம அடைகிறது அப்படின்ற ஒரு வருத்தம் கூட உங்களுக்கு இருக்கும். அந்த வருத்தத்தை எல்லாம் களைவதற்காகத்தான் இந்த 1 மாத கால குர்ஆனை எளிமையில் ஓதுவது எப்படி, சுலபமான முறையில் ஓதுவது எப்படி என்ற நிகழ்ச்சியை நாம் நடத்தவிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நீங்க தொடர்ந்து பார்த்து கொண்டு வந்தீர்கள் என்று சொன்னால் குர்ஆனை நீங்கள் எளிமையாக ஓதி இப்படிப்பட்ட சிறப்புகளை எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். அதே போன்று குர்ஆன் ஓதுபவருக்குண்டான சிறப்புகளாக அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுறாங்க. மா உதினல்லாஹு லிஷையின், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நான் குர்ஆன் ஓதுகிற பொழுது ஐ கன்னாபில் குர்ஆன், நான் குர்ஆன் ஓதுகிற நேரத்தில் அல்லாஹ் செவிமடுத்து அந்த வசனங்களை கேட்டது போன்று வேற எந்த விஷயத்திற்கும் அல்லாஹ் செவிமடுத்து கேட்டது இல்லை. கொஞ்சம் யோசித்து பாருங்கள்.
குரான் ஓத தெரியவில்லை என்று சொன்னால், உங்களுக்கு குரானை சரளமாக வாசிக்க தெரியவில்லை என்று சொன்னால் இந்த சிறப்பு கிடைக்குமா? ஓதவே தெரியலன்னா அல்லாஹ் எப்படி செவிமடுப்பான்? அப்ப உங்களுக்கு ஓத தெரியவில்லை, எனக்கு கஷ்டமா இருக்குது, நான் சின்ன வயசுல படிக்கல, நானா இப்போ ஓதணும்னு எனக்கு ஆசையா இருக்குது, ஆனா நான் மதரசால போய் கத்துக்க முடியாது, நான் என்ன செய்யறது அப்படின்ற கேள்விகளுக்கெல்லாம் பதிலாக தான் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நீங்க தொடர்ச்சியா பார்த்து வந்தீர்கள்னா உங்களுடைய குறைகள் அத்துணையும் தீர்ந்து குரானை நீங்கள் சரளமாக ஓதலாம். நீங்கள் வாசிக்கிற அந்த குரலை கூட அல்லாஹ் செவிமடுக்கிற அளவிற்கு இலகுவான முறையில் குரான் ஓதுவது எப்படி என்பதை நாம் கற்றுக் கொடுக்க உங்களுக்கு இருக்கிறோம். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுறாங்க, அல் மாஹிருல் குர்ஆன் மஅஸ்ஸஃபரத்தில் கிராமில் பரரா. யாரு குரானை தங்கு தடையின்றி சரளமா ஓதுறாங்களோ அவங்க கண்ணியமிக்க மலக்குமார்களை போன்றவர்கள். இன்னைக்கு அதிகமான மக்கள் குரானை ஓத தெரிஞ்சும் கூட அதை ஓதுறதுல அலட்சிய போக்கா நினைக்கிறோம், அதற்கு நேரம் ஒதுக்க மாட்டேங்கிறோம். 24 மணி நேரத்துல ஒரு வசனம் 2 வசனம் ஓதுறதுக்கு கூட தயங்குகிறோம். சரளமா ஓத தெரிஞ்சவங்க, குரானை நல்ல ஃபாஸ்டா தங்கு தடையின்றி ஓத தெரிந்தவர்கள் கூட ஓத மாட்டேங்கிறோம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுறாங்க, தங்கு தடையின்றி ஓதுனா கண்ணியமிக்க மலக்குமார்கள் அவங்களுடைய அந்தஸ்து போன்றவங்க அவங்க. அடுத்ததா ரசூலுல்லாஹ் குறிப்பிடுறாங்க, வல்லதி யக்ரவுல் குர்ஆன வயததஅதஉ ஃபீஹி வஹுவ அலைஹி ஷாக்குல் லஹு அஜ்ரான். திக்கி திக்கி திணறி குர்ஆன் ஓதவே தெரியல, குர்ஆன் ஓதணும்னு முயற்சி செய்கிறார், ஆனா ஓத வரமாட்டேங்குது, கஷ்டப்பட்டு ஓதுறாரு, அடிப்படி தகராறா இருக்குது, கடுமையான சிரமத்திற்கு மத்தியில ஓதுறாரு, அவருக்கு 2 மடங்கு கூலி இருக்குது அல்லது 2 கூலி இருக்குது அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுறாங்க. இப்ப உங்களுக்கு குர்ஆனை ஓத தெரியலையா, நாம் உங்களுக்கு சொல்லித்தரவிருக்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நடத்தவிருக்கிற சுலபமான பாடத்தின் மூலமாக நீங்கள் குர்ஆனை திக்கி திக்கி ஓத ஆரம்பித்தாலும் கூட, கடுமையான சிரமப்பட்டு ஓத ஆரம்பித்தாலும் கூட உங்களுக்கு 2 மடங்கு கூலி கிடைக்கும். அவ குர்ஆன் ஓத தெரியாதவங்க கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக குர்ஆனை ஓதுவதற்கு நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். இது போன்ற ஏராளமான சிறப்புகளை அல்லாஹ்வுடைய தூதரும் இறைவனும் குர்ஆன் ஓதுவதன் மூலமாக நமக்கு குறிப்பிடுகிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் 1 மாத காலம் குர்ஆனை எளிமையான முறையில் சுலபமாக மக்களுக்கு மத்தியில் கொண்டு செல்வது எப்படி, அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது எப்படி என்பதை மிக தெளிவான முறையில் விளக்கவிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக நீங்கள் ஒரு நாள் கூட விடுபடாமல் தொடர்ச்சியாக இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து வந்தால் குர்ஆனை 1 மாதத்தில் சரளமாக ஓதி குர்ஆனை ஓதுபவர்களுக்குண்டான சிறப்புகளாக என்னவெல்லாம் மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த அத்துணை சிறப்புகளையும் நீங்கள் சுலபமாக தட்டி சென்று விடலாம். இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானில் குர்ஆன் ஓத தெரியாதவர்கள் ஒவ்வொருவரும் வெறிகொண்டு சபதம் ஏற்போம், இனி வருகிற இந்த 1 மாத காலம் குர்ஆனை எளிமையாக ஓத கற்று சுலபமான முறையில் அதை புரிந்து என் வாழ்க்கை முழுக்க குர்ஆனோடு நான் தொடர்பு வைப்பேன், குர்ஆனை அதிகமதிகம் ஓதுவேன் என்ற ஒரு சபதத்தை எடுத்து வரக்கூடிய நாட்களில் குர்ஆனை சுலபமாக ஓதுவது எப்படி என்பதை தொடர்ச்சியாக நாம் காணவிருக்கிறோம். அனைவரும் காண தவறாதீர்கள். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.